ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு விமல் சார் நடிச்சு வெளிவந்த ஓம் காளி ஜெய் காளி அப்படிங்கிற அந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். வெப் சீரிஸ். ஸோ ஒரு 5 எபிசோடு கிட்ட வந்துருக்குது. ஸோ அந்த 5 எபிசோடு எப்படி இருக்குது அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு இந்த ஓம் காளி ஜெய் காளி அப்படிங்கிற இந்த வெப் சீரிஸை நான் பார்க்கும்போது ஒரு புரியாத ஒரு புதிராக தான் இருந்துச்சு. பிகாஸ் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸில் வந்துட்டு ஒரு கன்னியாகுமரியில் இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஸ்கேம் பற்றியெல்லாம் வீடியோஸ்லாம் போடுவார். இந்த மாதிரி ஸ்கேம் இருக்குது, இதெல்லாம் பெட்டிங் ஆப்ஸ், இந்த மாதிரி ஸ்கேம் இருக்குது, சிக்காதீங்க. நிறைய இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர், யூடியூபர்ஸ், ஆல்சோ சம்படிஸ் இதெல்லாம் வந்துட்டு இது ஃபேக் ஸ்கேம்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்பாதீங்க போட்டிருக்காரா. அப்போ அவர் வந்துட்டு என்னது இது, கன்னியாகுமரிக்காரங்கன்னா என்ன கிழிச்சவாங்களா, கன்னியாகுமரிக்காரங்க இப்படி தான் பேசுவாங்களா, கன்னியாகுமரிக்காரங்க வந்து இப்படி தான் கெட்டவரத்தை கூப்பிட்டு இருப்பாங்களா, அப்படி மாதிரி வந்துட்டு ஒரு வீடியோ போடுறாரு. குமரி மாவட்டத்தை இதை விட கேவலப்படுத்த முடியாது, இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே. ஓம் காளி ஜெய் காளின்னு ஒரு வெப் சீரிஸ் எடுத்திருக்காங்க. அதுல நடிகர் விமல் வேற நடிச்சிருக்கிறாரு. வெப் சீரிஸுக்கு சென்சார் இல்லைங்கிறதுக்காண்டி இப்படி பண்ணலாமடா, வாயை திறந்தா கெட்டவரத்தையா போட்டுட்டு இருக்காங்க. இப்படிதான் குமரி மாவட்டத்தில் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களா? குமரி மாவட்ட மக்களை பார்த்தா உங்களுக்கு கேன மாதிரி தெரியுதா? தமிழ்நாட்டில் ஒரு லாஸ்ட்ல இருக்கிற கன்னியாகுமரி அப்படிங்கிறதுனால நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க, யாருமே தட்டி கேட்க மாட்டாங்க. படத்துல கொஞ்சமா ஏதாவது ஒரு அரசியல் சம்பந்தமா பேசினா கூட நீங்க தடை பண்றதுக்கு நீங்க கொந்தளிக்கிறீங்க. வெப் சீரிஸ் அப்படிங்கிறதுனால நீங்க கண்டுக்க மாட்டீங்க. குமரி மாவட்டம் வந்து கழிச்சு விட்ட மாவட்டமா, அப்படி ஒரு வெப் சீரிஸ் எடுத்திருக்கீங்க. உங்களை பார்த்து இன்னும் இதே மாதிரி குமரி மாவட்ட மக்களை கேவலப்படுத்தி வெப் சீரிஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருமே பார்த்துட்டு இருக்க போறீங்களா? இந்த வெப் சீரிஸை தடை பண்ணணும் அப்படிங்கிறதா எங்களோட வேண்டுகோள். எனக்கு சட்டுன்னு ஒன்று புரிய மாட்டேங்குது, என்னடா இது இவர் இப்படி ஒரு வீடியோ போடுறாரு அப்படின்ட்டு. அப்படி இந்த வெப் சீரிஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வெப் சீரிஸ் பார்த்தனே. ஏன்னா கன்னியாகுமரிக்காரங்க வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பேட் வேர்ட்ஸ் தான், இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படி மாதிரி வந்துட்டு போட்டிருக்காங்க. அண்ட் அதர்வைஸ் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, சர்ஜின் vlogs தெரியும் நினைக்கிறேன். கன்னியாகுமரியில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் யூடியூபர். ஸோ அவரை வந்துட்டு இந்த இதில் ஒரு ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த ஒரு மேட்டரும் கலந்து என்னை வந்துட்டு இந்த வெப்சீரிஸை பார்க்க தூண்டுச்சு. சரி, ஓகே, அப்படி என்னதான் இந்த வெப்சீரிஸில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நான் இந்த வெப்சீரிஸ் வந்து செக் பண்ணி பார்த்தேன். பார்க்கும்போது வந்துட்டு ஒரு 5 எபிசோடு கிட்ட வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 எபிசோடு கிட்ட ஒரே திருவிழா மயமாக தான் இருந்துச்சு. லைக் எப்படி அப்படின்னா வந்துட்டு சுழல் அந்த மாதிரி இருக்குல்ல, செகண்ட் சீசன் அது மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை அப்படியே வந்து ஒரு திருவிழா மயமாக தான் இருந்துச்சு. சரி, ஓகே, அப்படி என்னதான் அப்படின்ட்டு ஃபுல்லாக பார்ப்போம் அப்படி மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கேன். நம்ம தலைவன் எப்போ தான் வருவான், சர்ஜன் எப்போ தான் வருவான் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கும், அண்ட் வந்துட்டு இந்த பேட் வேர்ட்ஸ் என்னதான் அது அப்படி மாதிரி இருக்கிறதும் பார்க்க ஆசையாக இருந்துச்சு. பார்த்துட்டே இருக்கேன். இதுக்கான ஆன்சருக்கு நான் கொஞ்சம் லேட்டராக வரேன். இப்போ கதை என்னன்னு பாப்போமா. ஸோ ஒரு நார்மலான ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் இந்த ஓம் காளி ஜெய் காளி. ஏன் அப்படின்னா ஒரு திருவிழா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இது இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு ஒருத்தங்களோட பிரச்சனையினால ஒருத்தங்க வந்துட்டு ஒரு பெண்மணி ஓடி வந்து இவங்களோட தஞ்சம் ஆயிடுறாங்க இவங்களோட இடத்துல. அப்போ அவங்கள கொல்றதுக்காக வர்றவங்க வந்துட்டு விமல் கிட்ட மாட்டுறாங்க. விமலோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லவ்வர்ஸ் எல்லாரையும் போட்டு சொல்றாங்க. விமல் அதுக்கு எப்படி ரிவெஞ்ச் எடுத்தாரு, அதுதான் கான்செப்ட். எனக்கும் பிள்ளைக்கும் யாரும் இல்லை, எனக்கு பிள்ளைக்கு துணையாரு. அதுல எத்தனை பேர் செத்தாங்க, எத்தனை பேர் சாவல, இதுதான் கதை. நார்மலான ஸ்டோரி. பட் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு கேட்டால் ஒரு 3 எபிசோடு வந்துட்டு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். 4, 5 ஆமாம் 3 நல்லா இருக்கும். 3, 4, 5 இந்த 3 எபிசோடு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுவும் ஆக்ஷன் அப்படிங்கிறதுக்காகவும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா போகிறது, ஸ்கெட்ச் போடுறது, அவனை தூக்குறது, ரிட்டர்ன் ஹாஸ்பிட்டல் போகிறது, ஸ்கெட்ச் போடுறது, தூக்குறது, ரிட்டர்ன் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி தான் அந்த 3 இதுவும் போச்சு எபிசோட்ஸ். ஸோ இப்போ இதில் அந்த கெட்ட வார்த்தை அப்படி மாதிரி வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பேசுறது உண்மைதான். இந்த மாதிரி தான் வந்துட்டு பேசுவாங்க. நான் ஆஸ் எ கன்னியாகுமரியன் நானே சொல்கிறேன், இந்த மாதிரி தான் பேசுவானுங்க.
ஆனால் என்ன, சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே ஏதோ 90s 80s மேலே இருக்கிறவங்க பேசுகிற மாதிரி இருந்துச்சு. இப்படிலாம் பேச மாட்டாங்க, ஆனால் நார்மலாக பேசுவாங்க. பட் பேசும்போதே வந்துட்டு பொழிச்சுன்னு வார்த்தை வந்துடும். ஆனால் எல்லாருக்கிட்டையும் எப்பவும் வருமானு கேட்டால் கிடையாது. ஏதோ ஒரு ஊரில் ஒரு 4-5 பேர்கிட்ட மட்டும் வரும். ஸோ அந்த மாதிரி தான் இவங்களும் நினச்சி பண்ணாங்களா, இல்லை இப்படி பேசுகிறாங்க இதை வச்சு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வச்சாங்களான்னு எனக்கு தெரில. பட் அதை பார்க்கும்போது வந்துட்டு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஆஸ் அ கன்னியாகுமரினா நானே சொல்கிறேன், நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு சர்ஜன். ஸோ சர்ஜன் அண்ணா வந்துட்டு அந்த எபிசோடில் ஒரு வில்லனோட ஒரு ஆண்டகனிஸ்ட் ரோலில் தான் வந்திருப்பார். அப்போ அந்த ரோலில் வந்துட்டு அவருக்கு எதுவும் கொடுக்கல, பட் ஒரு ஒரு ஆத்மார்த்தமாக பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு ரோல்லாம் கொடுக்கல, சிம்பிளான ஒரு ரோல் தான். அதை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிருக்கலாமேன்னு தோணுச்சு எனக்கு. வேறு அவரை சொல்லலைங்க, அந்த டேரக்டர் சொல்கிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமே, அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் கொடுத்துருக்கலாமேன்னு தோணுச்சு. பட் இது கொடுத்ததே பெரிய விஷயம். அப்படி மாதிரி தான் தலைவர் வந்துட்டு மை ஃபர்ஸ்ட் ஹென்றி அப்படி மாதிரி போட்டிருக்காரு. ஸோ யா, இட்ஸ் எ குட் ஓகே. அண்ட் இந்த விமல் சார், இது ஒரு கம்பேக்கா அப்படின்னு கேட்டால் வந்துட்டு யா, ஒரு கம்பேக் தான். நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரி, பட் கம்பேக் தான். சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஏகப்பட்ட கெட்டப்பு, திடீர்னு பார்த்தா ஷேவ் பண்ணிட்டு வராரு, திடீர்னு பார்த்தா முடியோட வராரு, திடீர்னு பார்த்தா மேக்கப்போட வராரு, திடீர்னு பார்த்தா ரகடா வராரு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பல விதமான ரோல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தாரு. சூப்பராக இருந்துச்சு பார்க்க. அண்ட் நிறைய வித்தியாசமான இல்லை கருப்பையா கூட இருக்காரு. ஸோ அவரும் வந்து சில வித்தியாசமான விஷயம் பண்றது. புகழ் வந்துட்டு அவர் எப்போ ஒரு எமோஷனல், அவருக்கான ஒரு டெப்த் அந்த இடத்துல இருக்குன்னு பார்ப்பாரு. குக்வித் கோமாளி புகழ் ஒரு டெப்த் அந்த கதையில இருக்கணும், எனக்கு ஒரு பிளாட் அதில் இருக்கணும், என்னோட பேர் அதில் சொல்லப்படணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் வந்துட்டு பண்ணியிருப்பாரு. இட்மீன் வந்துட்டு 1947 அந்த ஒரு படம் இருக்குல்ல, ஸோ அந்த படத்துலையும் கௌதம் கார்த்திக் கூட நடிக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. அது ஒரு பேர் சொல்கிற அளவுக்கு இருந்துச்சா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு இந்த வெப் சீரிஸை பார்க்கும்போது எனக்கு பேர் சொல்கிற மாதிரி இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்காரு. இந்த வெப் சீரிஸில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் வந்துட்டு எல்லா படத்துலையும் எல்லா இதுலேயும் வந்துட்டு இதே ரோலை சூஸ் பண்ணுறாரு அப்படி மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக சூஸ் பண்ணால் இன்னும் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அழுகாட்சி வார அளவுக்கு ரோல்ஸை சூஸ் பண்ணி அடிக்கணுமான்னு கேட்டால் இல்லை. அது ஒரு ஒரு படத்தில் காமிக்கலாம், அடுத்து ஒரு 2-3 படம் தாண்டி காமிக்கலாம். இது ஒரு 2-3 படம் சேர்ந்த மாதிரி ஒரே அழுகாட்சியாக தான் காமிக்கிறாங்க புகழ் சாருக்கு. ஸோ அவர் கொஞ்சம் அந்த ரோலை மாற்றி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே சீனில் ஒன்று நடித்து அது ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். ஸோ அதனால சொல்கிறேன், ஏன் கலையரசன் சார் வந்துட்டு சாகுறதுக்குன்னே வேண்டி விடப்பட்ட ஆடு மாதிரி வந்திருக்காரு. அப்போ நான் இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே இவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கொஞ்சம் மாதிரி நல்லாயிருக்கும். அண்ட் இந்த கதை ஓவரால் ஸ்கிரிப்ட் ஒர்க்கு, ஆர்ட் ஒர்க்கு, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. செம்மையாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக லைட்டிங் செம்மையாக இருக்குங்க. லைட்டிங் ஒவ்வொரு ஷேடுக்கு என்ன ஷேட் கொடுக்கறது, ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளேக்கு என்ன ஸ்க்ரீன் பிளே வைக்கிறது, இந்த சீனுக்கு இந்த என்ன பேர் வைக்கிறது, இந்த சீனுக்கு என்ன சொல்கிறது, இந்த சீனை வந்துட்டு எப்படி காமிக்கலாம், இந்த சீனை எப்படி வித்தியாசமாக திணிக்கலாம், இந்த சீனில் வந்துட்டு எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது அப்படி மாதிரி சூப்பராக காமிச்சிருந்தாங்க. ஸோ எல்லா படத்துலையுமே வந்துட்டு இப்போ வந்துட்டு சின்ன சின்ன கிளைகளை உடச்சி மேலே போய் வேதநாயகம் அப்படிங்கிற பெரிய கிளையை உடைப்பாங்க, மரத்தை உடைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இங்கே பண்ணாலும் பார்த்தா ஃபஸ்ட்டே கொண்டே உடச்சாச்சு, கீழே இருக்கிற சில்லறை எல்லாம் அடுத்த தட்டி வந்துட்டே இருந்தாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் த செக்ஷனில் வந்துட்டு வில்லன் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து ஒரு கிணறுக்குள்ள விழுந்துருவார். அப்போ விமல் வந்துட்டு அப்படி விட்டு போயிடுவாரா. ஒரு கிழவர் வந்து அடிக்கடி எட்டி பார்த்துட்டே போவார். சரி ஏதாவது ஒன்று பண்ணுவார், கல்லை ஏதாவது தூக்கி தள்ளில் போட்டு கொன்றுவார் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு பேராசை பெருநசன்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஒரு சீன் வந்து நாங்கள் இருக்குது. அந்த ஒரு சீன் பார்த்து மறக்காமல் பாருங்கள். பேராசைப்படுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து படுங்க, அதான் சொல்ல வரேன். ஸோ செக் பண்ணி பார்க்கறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ராஜதர கண்டிப்பா உங்களை கொல்ல ஊருக்கு ஆளுகளை அனுப்பி வச்சிருப்பான். ஓவரால் இந்த வெப்சீரிஸ் வந்துட்டு யாரெல்லாம் பார்க்கலாம் யாரெல்லாம் பார்க்க வேணாம் அப்படிங்கிறது வந்து சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இந்த வெப்சீரிஸ் வந்துட்டு நார்மலாக சிம்பிளாக ஜஸ்ட் விமல் சாரோட வெப்சீரிஸ் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி பார்க்குறீங்கன்னா பாருங்கள். பயங்கரமாக இருக்கும், ஆகா இருக்கும், ஓஹோ இருக்கும் அப்படி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். அந்த மாதிரி தான் இருக்கும். நார்மலாக சிம்பிளாக இருக்குங்க. ரொம்ப பயங்கரமாக ஆர்ப்பாட்டமாக பூதாகரமாக அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. சிம்பிளாக காமாக முடிச்சிருப்பாங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் மாஸ்டர் ஆஸ்கின்.
மறுபடியும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் பண்ணுங்க, அண்ட் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. பாய்.